வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைய 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 16 இல்லை 17 நெடு டைம் கன்ஃபியூஸ் ஆகுது, 16ன்னு நினைக்கிறேன். என்னென்றால் இன்றைக்கு ஒரு சில விடயங்கள் கதைக்க வேணும். எங்களுடைய முஸ்லீம் மக்களுடைய இந்த ஆடை வைத்தியசாலையில் ஆடை தொடர்பாக இப்போவும் அந்த பிரச்சனை பெரிதாக பூதாகாரமாக ஊதி பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சேன் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் அரசாங்க கட்சியினுடைய பிரதான மேளமாகிய முஸ்லீம் மக்களுடைய பிரதிநிதி ஒருவர் மட்டக்களப்பில் இருந்து, அவருடைய பேர் ஞாபகம் இல்லை, அவர் அண்மையில் தெரிவித்த இந்த கருத்துக்களை பார்த்தேன். இந்த விடயத்தை ஊர்தி பெருப்பிக்க வேண்டாம், இதை நான் சுகாதார அமைச்சருடன் கதைத்திருக்கிறேன், இது ஒரு சின்ன விடயம், இதை அரசியல்வாதிகள் வேணுமென்று ஊதி பெருப்பிக்கிறார்கள். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இப்போது பிரச்சனை எல்லாம் இல்லை, பிரச்சனை எல்லாம் முடிந்து விட்டது என்பதை சமூக ஊடகங்களில் நான் பார்த்துட்டு நான் நினைச்சேன், ஆகா சந்தோஷம், இந்த விடயம் இப்படியே நிப்பாட்டப்பட்டிருக்கிறது மக்களுக்கு, முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே வடக்கிலே எந்த பிரச்சனையும் இல்லை என்ற சந்தோஷத்தோடு நான் அந்த பதிவை பார்த்து விட்டு கடந்து போயிருந்தேன். ஆனால் கவலையான விடயம் என்னென்றால், இப்போதுதான் நான் அதை பார்த்தேன். இப்போதும் இன்றைக்கு கூட ஒரு சமூக ஊடக பதிவு, சோஷியல் ஃபேஸ்புக் பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை இன்னும் முடியவில்லை, திங்கட்கிழமை மறுபடியும் இந்த பிரச்சனை பெரிதாக ஆரம்பிக்கும் என்ற அடிப்படையில் போட்டிருக்கிறார்கள். ஆகவே அதை நினைக்கின்ற போது எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. வடக்கு வாழ் தமிழனாகிய நான் வடக்கில் இருந்து கொண்டு கிழக்கில் இருக்கின்ற அரசியல் பிரச்சனை தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது பல வகையான மக்கள் பலவிதமாக என்னோடு முரண்டுபட்டுக் கொள்கிறார்கள். ஒரு சில தமிழ் அடிப்படைவாதிகள் என்னோடு சொல்லுகிறார்கள், இல்லை நீர் இதை பற்றி கதை கேளாது, இது கிழக்கு மக்களுடைய முஸ்லீம் தமிழ் பிரச்சனை, வடக்கு போன்றது அல்ல, வடக்கு போன்று நேரடியாக கருத்தை தெரிவிக்க முடியாது. ஆகவே நீர் நான் அண்மைய தினத்தில் ஒரு என்னுடைய யூடியூப்ல ஒரு சில விடயங்களை தெளிவாக ஒரு வைத்திய அத்தியட்சர் என்ற அடிப்படையில் ஒரு சில விடயங்களை, இப்போது தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நானும் கேண்டி அதே நேரத்தில் பல இடங்களில் கழுவுல போன்ற இடங்களில் வேலை செய்திருந்தாலையும் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த விடயங்கள் தொடர்பாக நான் சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் முஸ்லீம் மக்கள் முகத்தை மறைக்கக்கூடிய மாதிரி எனக்கு அதுக்குரிய பல வேர்டுகளை சொல்லியிருந்தார்கள். பர்தா, ஹபாயா, அப்படி இப்படி எல்லாம் எனக்கு அதில் பாடம் இல்லை. ஆகவே அந்த முகத்தை மறைக்காத அடிப்படையில் சாதாரணமான ஒரு சிவிலியர் நர்ஸ் அல்லது அதுக்கு மேலே போகிறதாக இருந்தால் ஒரு செவிலியர் உதவியாளர்கள் அல்லது எஸ்கேஎஸ் என்று சொல்வார்கள், சகாய காரிய சேவகை என்று சொல்வார்கள். அவர்களுடைய சாதாரண உடை அணிந்து அதற்கு மேலே தலைமயிரை மறைக்கக்கூடிய மாதிரி, முகத்தை தெரியக்கூடிய மாதிரி, கழுத்து பகுதிகளை மறைக்கக்கூடிய மாதிரி உடையும், முழு நீள ஷர்ட் மாதிரி ஒன்றை, அவர்களுடைய கைகளை மறைக்கக்கூடிய வகையில் ஒரு உடை ஒன்றையும், அதே கால்களை கணுக்கால் வரைக்கும் அல்லது ஆங்கிள் வரைக்கும் மறைக்கக்கூடிய ஒரு பிஜாமா போன்ற ஒரு உடை ஒன்றையும் என்னை பொறுத்த வரைக்கும் அணியலாம் என்கின்ற அடிப்படையில் நான் சில கருத்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சிருந்தேன். அதை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். எனக்கு அதற்குரிய பெயர்கள் தெரியவில்லை, அது பர்தாவா, ஹபாயாவா, அபாயாவா, அப்படி கணக்க பெயர்கள் இருக்கிறது. எனக்கு கொமெண்ட் பண்ணியிருந்தார்கள், என்னுடைய ஊடகத்தில் என்னுடைய பதிவுக்கு கீழே கொமெண்ட் பண்ணியிருந்தார்கள். அதே நேரத்தில் நான் பார்த்தேன்னா யூடிவி HD என்று சொல்லப்படுகின்ற ஒரு யூடியூப்பில் கூட என்னுடைய அந்த பதிவை எடுத்து நேரடியாக பதிவேற்றம் செய்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 28,000 வியூஸ் போயிருந்தது. நான் நினைத்திருந்தால் அதை காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கலாம். அந்த ஊடகத்துக்கு எதிராக 28,000 வியூஸ் வந்திருக்கிறது என்றால் பெருமளவான பணம் அவர்கள் அதில் ஏர்ன் பண்ணியிருப்பார்கள். ஆனால் நான் அதை காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ணவில்லை. முக்கியமாக கௌசல்யாவோட கதைக்கின்ற போது, கௌசல்யா தான் இந்த சேனலோட மேனேஜர் வேலையை பார்க்கறது. அப்போ கௌசல்யா எனக்கு சொன்ன விடயம், இல்லை விடுங்கோ, முஸ்லீம் மக்களுக்கு அந்த விடயங்களை கொண்டு போய் சேர்க்கிற நல்ல விடயத்தை தானே அந்த ஊடகம் செய்திருக்கிறது யூடிவி HD. ஆகவே நாங்கள் அதை விடுவோம். இப்போ இந்த வீடியோவை எடுத்து அவர்கள் திருப்பி போட்டால் கூட நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ண போறதில்லை. ஆனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஊடகம் முற்றிலுமாக அழிபடும். ஆகவே 3 காப்பிரைட் வந்தால் அழிபடும். இது நான் அதை செய்யவில்லை. ஏனென்றால் முஸ்லீம் மக்கள், நேற்று கூட நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வருகின்ற போது ஒரு முஸ்லீம் அண்ணாவும் ஒரு அக்காவும் ஒரு ஆள் மோட்டர் பைக்கில் எங்களை கண்டுட்டு காரில் பின்னால் டாக்டர் என்ன இங்காலே என்று நான் சொன்னேன், இல்லை முக்கியமான ஒரு விடயத்துக்கு நாங்கள் என்று சொல்லி கழிச்சிட்டு போகிறார்கள். ஸோ இப்போ இங்கே இதில் என்னென்றால் ஒரு அரசியல்வாதியாக தெளிவாக சமூகத்துக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் 2 சமூகங்களையும் கண்டிக்கக்கூடிய வகையிலையும் கருத்துக்களை தெரிவிக்கிறது மிகவும் அடிப்படையானது என்று நான் நினைக்கிறேன்.
ஆனால் அந்த அந்த அதை சொல்லுகின்ற முதுகெலும்புகள் வந்து என்னுடைய சமூகம் பிழை விடுகின்ற போது அதை பிழை என்று சொல்வதற்கும், இல்லை முஸ்லிம் சமூகம் பிழை விட்டால் அதை பிழை என்று சொல்வதற்கும் எனக்கு அடிப்படையாக முதுகெலும்பு என்ற ஒன்று என்னுடைய தந்தையார் படைத்து விட்டு தான் போயிருக்கிறார். நான் அதை போன தடவை சூனன் தொடர்பாக, வைத்தியர் சூனன் தொடர்பாக சொல்லுகின்ற போது என்னிடம் அந்த ரெக்கார்டிங் இல்லை. சூனன் அவர்களுடைய மனைவியார் கெமிஸ்ட்ரி டீச்சர் சூனன் மிஸ் அவர்கள் ஒரு மாணவனை எப்படி வெறுட்டுவார் என்கின்ற ரெக்கார்டிங் என்னிடம் இருக்கவில்லை. இந்த ரெக்கார்டிங் என்னோட ஆரம்ப காலத்தில் இருந்தது, ஆனால் அந்த ரெக்கார்டிங் இப்போது என்னிடம் இருக்கவில்லை. ஆகவே அந்த ரெக்கார்டிங்கை நான் இதில் உங்களுக்கு போடுறேன். முதலாவதாக அதை கேட்டுவிட்டு வாருங்கள், நாங்கள் இது தொடர்பாக கதைப்போம். ஹலோ ஹலோ, அம்மாவா கதைக்கிறீங்க? ஓம், நான் டீச்சர் கதைக்கிறேன். ஓம் டீச்சர் கொடுங்க இருக்கா? ஹலோ டீச்சர். ஹலோ, நான் கெமிஸ்ட்ரி டீச்சரா இருக்கிறேன். ஓம் டீச்சர். என்ன உனக்கு பிரச்சனை? டியூஷனோட தேவையெல்லாம் போய் கொள்வீங்க, பேசாம தண்டவாடல இருக்க. டியூஷன் கிடைக்கிறது ஆக்கள் கிடைக்கலையோ? நான் நினைச்சேன்டா ஸ்கூலை விட்டு மட்டுமில்ல மட்ட கிளப்பை விட்டே உன்னை அனுப்புவேன். என்ன நினைச்சு கொண்டிருக்கிற நீ? அவன் பேசாம அவன் வாட்டில இருக்கிறவன். மார்க்ஸ் கூட எடுத்தவன் உனக்கு என்ன கம்ப்ளெக்ஸ் வந்துட்டா? இல்ல டீச்சர், இல்ல இல்ல. அவ என்ன பிரச்சனை? தலையில பிரச்சனைடா, கவுன்சிலிங்கு போ. என்ன நினைச்சு கொண்டிருக்கிற நீ? அவன் உன்னோட என்னத்துக்கு வாரான், நீ என்னத்துக்கு போறான்? என்ன பெட்டியும் காய்ச்சிருக்கிற முதல் என்ன நினைச்சு கொண்டிருக்கிற நீ? நான் உன்னோட தேவையில்லாம வரக்கூடாது என்ற நான் கதைக்க வலிக்கிட்டு இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வர மாட்டான். பேசாம கணக்குல எடுக்காம விட்டு கொண்டிருந்தான் வகுப்புல. நீ என்னத்துக்கு தேவையில்லாத வேலை பாக்குற? உனக்கு தூசணம் கைக்கு ஒண்ணும் வேண்டாம். நாங்கள வரியாரங்களோட வைக்காத உங்க ஊர்ல. அவனோட ஸ்டேட்டஸ் தெரியுமா உனக்கு? நாய் என்ன நினைச்சு கொண்டிருக்கிற? ஹலோ, அம்மாட்ட கொடு போன. ஹலோ டீச்சர், நான் அவன்கிட்ட கெமிஸ்ட்ரி டீச்சர் கதைக்கிறேன். ஓம் டீச்சர் சொல்லுங்க. ஒழுங்கா வளர்க்கலாத பிள்ளைய. ஏன் டீச்சர்? என் மகன் கட்ட வகுப்புல இருக்கிறான். போய் தேவையில்லாம தூசணம் கழிச்சு என்ன பற்றி குறை சொல்லி இருக்கிறான். அது பிரச்சனை இல்லை. அவனோட போற இல்ல. அவனுக்கு பிரச்சனை என்னட்டா மார்க்ஸ் கூட எடுத்தாண்டு கம்ப்ளெக்ஸ்ல. வேற என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? என்ன வளர்ப்பு வளர்த்துருக்கீங்க உட மகனை? உங்களுக்கு தெரியுமா, ஏதாவது பிரச்சனை வந்தா நான் ஒரு ஆக்ஷன் எடுத்தேன்டா பள்ளிக்கூடத்தை விட்டு மட்டும் இல்ல டியூட்டரியாலையும் வந்து திருத்தலாம்ட்டு. 2-3 சம்பவங்கள் நான் கொஞ்சம் விட்டுட்டு இருந்தேன். கேட்டுங்க கால மாதிரி இருந்தேன் நான். குளப்படி சாங்கேலா ரெண்டாலும் பேசாம இருக்கிறான். சரி, எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு வயசு அப்படின்ட்டு தேவையில்லாம எந்த மகனோட போனானுண்டா ஒன்று நினைச்சுக்கொள்ளுங்க. உங்களோட மகன் அதுக்கப்புறம் இல்ல என்று முடிவெடுத்துருங்க. நீங்க எங்க மினிஸ்டர்கிட்ட எந்த இடத்த போய் சொன்னாலும் சொல்லுங்க, நான் சொன்னேன் சோனன் டீச்சர் இந்த மெட்டாக்களுக்கு தெரியும் எங்களோட குடும்பத்துல எப்படி ஒரு பிரச்சனை வந்தா எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு பவர் இருக்குன்னு நீங்க விசாரிச்சு பாத்துக்கோங்க. ஸ்கூலை விட்டு மட்டும் இல்ல மட்ட கிளப்லயே இல்லாம ஆக்குவேன்னா கேட்டு பாத்துக்கொள்ளுங்க. கேட்டு மெட்டாக்கள் கேட்டு பாருங்க. சோனன் டீச்சர் ஹஸ்பண்ட் என்ன செய்யறவர் எப்படி ஆளுண்டு. நான் இதை வெட்டாவிக்கு நான் கொண்டு போகல. என்ன நெச்சு கொண்டு இருக்கிறாரு அதை 2 கேளுங்க பாப்பான். அவன் தகப்பு இல்லாத நாங்களும் ஓரளவு விட்டு விட்டு கொடுக்க அவன் என்ன நெச்சு கொண்டிருக்கிறான். என்ன வளர்ப்பு வளர்த்துருக்கிறீங்க நீங்க? எந்த மகனோட இவன் ஏதாவது எண்ணி கிராஸ் பண்ணினான்டா அவன் இல்லைன்னு நினைச்சிட்டு நீங்க நடந்து கொள்ளுங்க. அது தேவையண்டா அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்க. இந்த ரெக்கார்டிங் வந்து இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்னம் இந்த ரெக்கார்டிங் வந்து சமூக ஊடகங்களில் வெளியால் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் கதைக்கிறேன், நீ என்ன பெரிய பருப்பா, உன்னை இந்த மட்டக்களப்பில் இருந்து இல்லாமல் பண்ணுவேன், ஸ்கூலில் இருந்து இல்லாமல் பண்ணுவேன், டியூஷனில் இருந்து இல்லாமல் பண்ணுவேன், மட்டக்களப்பில் இருந்து நான் இல்லாமல் பண்ணுவேன். இப்படி எங்களுடைய சுகுணன் டீச்சர், அதாவது எங்களோட சுகுணன் வைத்தியருடைய வைஃப் வந்து ஒரு எழுதப்படாத ரவுடிசம் ஒன்றை இவ சமூக ஊடகங்களில் விதைச்சிருந்ததை பல காலங்களுக்கு முன்னே நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுதான் அந்த வீடியோ. அந்த நேரங்களில் இந்த வீடியோ ஆக வைத்தியர்களுக்கு இடையில மாத்திரம் அல்லது சமூக ஊடகங்களில் ஒரு சில பேருக்கு மாத்திரம் இடையில இதுகள் வந்து வெளியால் வந்திருந்தேன். நேரம் ரணிலின் அரசாங்கம் நடந்திருந்த போது அதுங்கட சுகுணன் வைத்தியர் அவர்கள் ரணிலினுடைய ஒரு பெரிய தாதா மாதிரியே அடிக்கடி இந்த வைத்திய துறையில் எங்களோடையும் கதைச்சு கொள்வது வழக்கம். எங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்கு அப்படி இப்படி என்று சொல்லி கிழக்கு மாகாணத்தில் ஏதோ ரணிலினுடைய வலதுகை மாதிரியே எங்களோட
வைத்தியர்களோட எங்களுடைய வைத்திய அத்தியட்சர்களாக நாங்கள் அந்த நேரம் படித்து கொண்டிருந்த நேரங்களில் பெரிய புடுங்கி என்று சொல்வார்கள், புடுங்கி மாதிரி கதைத்துக் கொள்வதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் நேரடியாக நாங்கள் பார்த்து அனுபவித்தது. பட் நாங்கள் அந்த இதில் யோசிக்கிறோம், எங்களுக்கு அரசியல் அறிவுகள் இல்லை, அரசியலுக்குள்ள நாங்கள் போகிறதும் இல்லை. அப்போ சூனன் பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் போல இடக்கடாப்பாண்டெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் கதைச்சு கொள்வது. ஆனால் இப்போது அரசியலுக்குள்ள வந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது இந்த பரப்புகளை நினைக்கின்ற போது அந்த காலத்து புடுங்கிகள் இந்த காலத்து பரப்புகள் என்ன மாதிரி மாற்றமடைஞ்சு அல்லது திரிபடைஞ்சு போயிருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது பயங்கர சிரிப்பாக இருக்கிறது. ஆனால் இதுல சில விடயங்களை கவனிக்கணும் முஸ்லிம் மக்கள், நீங்கள் இந்த விடயங்களை சில விடயங்களை கவனிக்கணும் கட்டாயம். என்னென்றால் இந்த தமிழ் சிங்கள உறவை குலைக்கிறது கண்டும் தற்சமயம் இருக்கின்ற அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக கேவலமாக ட்ரை பண்ணுகின்ற சில அரசியல்வாதிகளுடைய கையாட்களாகத்தான் இந்த சுகுணன் போன்றவர்கள் செயற்படுகிறார்களா என்கிற சந்தேகம் வந்து இப்போது அரசியல்வாதிகளான எங்களுக்குள்ள ஏற்படுது, பொதுமக்களுக்குள்ள ஏற்படுது, அரசியல்வாதிகளான எங்களுக்குள்ள ஏற்படுது. உங்களுக்கு தெரியும், நான் இந்த அனுர அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கம் பிழைவிடுகின்ற பல விடயங்களுக்கு எதிராக நேரடியாக கதைப்பவன். எனக்கு இந்த சமூக ஊடகமன்றோ அல்லது பாராளுமன்றோ எந்த பயமும் இல்லாமல் நேரடியாக கதைப்பவன். ஆனால் இந்த சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்துறையில் அடித்து அன்று அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்பவுமே வந்ததில்லை. ஏனென்றால் நான் சுகாதாரத்துறையில் வைத்தியராக, அதுவும் என்னுடைய பயணம் சுகாதாரத்துறையில் என்னுடைய பயணம் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னம். 2006ஆம் ஆண்டு முதலாக வைத்தியசாலை ஒன்றுக்குள்ள டென்டல் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்டாக கால் வைத்த காலத்திலிருந்து இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 20 வருடங்கள் இந்த சுகாதாரத்துறையிலேயே இருந்து படிச்சு ஊறி வேலை செய்து MSI வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி அங்கேயே சண்டை பிடிச்சு அங்கேயே குளறுபடி செய்து உள்ள ப்ரொஃப் மேர்ல இருந்து உள்ள கன்சல்டன்ட் மேர்ல இருந்து என்னுடைய பேர் தெரிகிற அளவுக்கு இந்த சுகாதாரத்துறையில நான் இதுவரைக்கும் ஒரு வரலாற்றை ஒரு அடையாளத்தை விட்டு சென்றன. அவை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நீங்கள் அண்மையில பார்த்திருப்பீங்க, பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைச்சிருப்பார்கள் டெங்கு, இலங்கையில டெங்கு கூடிட்டு என்று சொல்லி கதைச்சிருப்பார்கள். ஒரு அமைச்சரா வந்து ஒரு டெங்கு அவுட் பிரேக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு அமைச்சருக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. விளங்கிச்சா உங்களுக்கு? மேபி அதற்கு தேவையான வளங்களை கொடுக்காம விட்டால் அது பிழை. உதாரணத்துக்கு ஒரு PHI மேருக்குரிய பெட்ரோலுக்குரிய காசை கொடுக்காம விட்டா, அல்லது PHI மேர் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு 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 சரியான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்காம விட்டு, அல்லது வந்து இந்த ப்ரிவென்டிவ் செக்டர் என்று சொல்லுவார்கள், இந்த PHIயோ MOHோ இந்த ப்ரிவென்டிவ் செக்டருக்கு தேவையான வளங்களை சரியாக பகிர்ந்து கொடுக்காட்டி அது ஒரு சுகாதார அமைச்சருடைய பிழை. ஆனா அதற்காக நாட்டில் டெங்கு கூடுது என்பதற்காக டெங்கு கூடுது என்பதற்காக சுகாதார அமைச்சர்கிட்ட நேரடியாக எங்களுடைய நாட்டில் டெங்கு கூடுது உங்களால் தான் கூடுது என்று சொல்வது வந்து சிறைச்சாலை கலவரம் மாதிரி இல்லை. அது யாருமே எதிர்பார்க்க இல்லாத ஒரு அவுட் பிரேக் கொண்டு வரும். ஒரு மழை கொண்டு வந்து அதுக்கு பிறகு தண்ணி தேங்குமாக இருந்தால் அந்தந்த இடங்களில் வந்து டெங்கு பெறுகிறது சாதாரணம். ஆகவே அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெஷர்ஸை சுகாதார அமைச்சர் எடுக்கலை என்றால் சுகாதார அமைச்சரோட நான் முட்டுவேன், குளறுவேன், சண்டை பிடிப்பேன் பாராளுமன்றத்தில். ஆனால் ஒருபோதுமே நலிந்த ஜேதிச அமைச்சரோடையோ அல்லது வந்து டிப்யூட்டி மினிஸ்டர் ஹன்சக்கவோடையோ இப்படி தேவையில்லாமல் சில்லற விடயங்களில் அடிபட்டு அவர்களை அவமானப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இல்லை. பல ஊழல் விடயங்களில் அவர்கள் இதுவரைக்கும் ஆக்ஷன் எடுக்க தவறி இருக்கிறார்கள் என்றதை செக்டரல் ஓவர்சைட் கமிட்டியாக இருக்கலாம் அல்லது வந்து மினிஸ்டீரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டியாக இருக்கலாம் நேரடியாக போடப்பட்டு நான் என்னுடைய யூடியூப்லேயே போஸ்ட் அண்ட் செக்ஷன்ல இருக்கிறது. பார்லிமெண்ட்ல செக்டரல் ஓவர்சைட் கமிட்டியிலையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுலையும் மினிஸ்டீரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டியிலையும் வந்து இவைகள் கதைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இங்க இந்த விடயம் தொடர்பாக இந்த சுகாதார பணியாளர்களுடைய இந்த மேலதிக ஆடை அதுக்கு 2019 சர்க்குலர் இருக்கு. இப்ப நான் ஒரு மருத்துவராக நான் பார்க்கிறது முஸ்லிம் சமூகத்தில இருந்தும் ஒரு பெண் பிள்ளைகள், திருமணமாகாத பெண் பிள்ளைகள் வந்து இந்த சுகாதாரத்துறைக்கு வந்து வேலை செய்கிறோம் என்பது வந்து ஒரு பெரிய விடயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நான் முஸ்லிம் மக்களை நோக்கி ஒருபோதும் கை நீட்டையில. ஆனால் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு கொள்கைகளோடு ஒரு கட்டுப்பாடுகளோடு இருக்கிற சமூகம் தான் முஸ்லிம் சமூகம். அந்த சமூகத்தில இருந்து வைத்தியர்களாக வாரது அல்லது வேலைக்கு போறது என்பது வந்து தற்சமயம் வந்து ஒரு பெரிய விடயம். அதே நேரத்தில் இந்த தாதிய பணியாளர்களுடைய வேலைக்கு வாரது என்பது வந்து உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய விடயம். ஏனென்றால் ஒரு பொம்பளை தாதிய பணியாளர்களாக இருந்தால் ஒரு ஆணுடைய புண்ணுண்டு வந்து வூண்ட்ரஸ் பண்ண வேண்டி வரும், அல்லது ஆணுக்கு வந்து ஒரு 40 வயசோ 30 வயசு ஆணொருவரை பெட்ரிடுனான ஒரு ஆணொருவரை அந்த பக்கம் பிரட்டி முதுகுல இருக்கிற பொண்ணுக்கு வந்து வூண்ட்ரஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ இப்படியான விடயங்களை முஸ்லிம் சமூகத்திலிருந்து பெண் பிள்ளைகள் வந்து இந்த துறைக்குள்ள வாரார்கள்ன்றதை பாராட்டணும். நானென்றால்
என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த விடயத்தை அந்த முஸ்லீம் பெண்கள் வந்து இதுல இன்டர்வியூக்கு வந்து ஈடுபட்டு வேலைக்கு வந்திருக்குன்றதை ஒரு பெரிய விடயமா தான் நான் ஒரு வைத்திய அத்தியட்சரா பார்த்திருப்பேன். அங்க அவர்களோட இதோட வராத அதோடப்ப அந்த பெண் பிள்ளைகளுடைய தலைமையர் தெரிய வான்னு சொல்லி நான் பணிக்கிறதால என்னுடைய சுகாதாரத்துறைக்கு என்ன லாபம் வரும் என்று தான் நான் பார்க்கிறேன். ஒரு லாபம் வர போறேன். நாங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் தியேட்டருக்கு போய்க்கல, ஆபரேஷன் தியேட்டருக்கு போய்க்கல, மூக்கு கூட ஒன்றும் வெளியால் தெரியாம தான் நாங்கள் நிற்போம். உங்களுக்கு தெரியும், என்னடா உங்களுக்கு ஃபுல் கவுன் அடிச்சு, அதுக்கு மேலே அப்ரோன் அடிச்சு, அதுக்கு மேலே கிளவுஸ் அடிச்சு, 2 கிளவுஸ் அடிச்சு, தலைக்கு நாங்கள் திருப்பியும் ஒரு இதொண்டு அடிச்சு, என்ன கெப் ஒன்று அடிச்சு, காலுக்கு சப்பாத்து போட்டு கெப் அடிச்சு, முகத்துக்கு மாஸ்க் போட்டு, சரிதானே, முகத்துக்கு மாஸ்க்கும் போட்டு, ஆக ஆப்ரேஷன் தியேட்டர்ல எங்க கண்ணுக்கு கூட கிளாஸ் அடிக்கிறாங்க. சில சர்ஜரிஸ் வந்து கண்ணுக்கு கூட கிளாஸ் அடிக்கிறாங்க. யாரண்டே தெரியாது. பெரிய பெரிய சர்ஜன் மேர், அனஸ்தட்டிஸ்ட் மேர் வந்து ஓட்ல வேலை இனமெண்டா ஓகே, இந்த அந்த உயரமான மனுஷன் வருது. இப்ப பிரேமகிருஷ்ணா சார் வருதுண்டா, சார் வாராருண்டால் ஓகே, இந்த வந்து குனிஞ்சு ஒவ்வொரு இதுக்குள்ளாலையும் வர்றார், ஒவ்வொரு கதவுகளாலையும் குனிஞ்சு வாராருண்டா, அது பிரேமகிருஷ்ணா சார் உயரத்துலதான் நாங்க கண்டுபிடிக்கிறாங்க. பல தடவைகள்ல யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில நான் வேலை செய்யக்குள்ள பிரேமகிருஷ்ணா சார் என்ன நினைச்சிருக்கிறாங்க, என்னடா ஃபுல் உடுப்பு கண்டுபிடிக்கவே இல்லாது யாருண்டு, உயரத்தை மட்டும் வச்சுட்டு பிரேமகிருஷ்ணா சார் என்னட்ட வந்து சேரண்டு எல்லாம் சொல்லி நான் சிரிச்சு, அண்ணன் நான் சேர் இல்லை நான் அர்ச்சனாட்ட சொல்லி சிரிச்ச காலங்களும் உண்டு. அவை இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கணும். என்னென்றால் ஒரு மருத்துவ தொழில வந்து வேலை செய்கிற பெண்கள் வந்து தங்களுடைய கலாச்சார உடைகளை அணிகிறதால நோயாளிகளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு மட்டும்தான் நான் பார்ப்பேன். இங்க சுகுணன் போன்றவர்கள் வந்து பருப்பு வேலைகள் பார்க்கறதால, புடுங்கி வேலைகள் பார்க்கறதால தான் இனங்களுக்கு இடையிலான ஒரு ஒற்றுமை. அதாவது நான் ஒரு நாளுமே கல்முனைக்கு வந்ததில்லை. எனக்கு வடக்கு கல்முனை தெற்கு கல்முனை எப்படி இருக்குமென்ற என்ன கலர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன், வடக்கு கல்முனை தமிழர்களுடைய வைத்தியசாலை மாதிரியும் தெற்கு கல்முனை ஆதார வைத்தியசாலை வந்து முஸ்லிம் மக்களுடைய ஒரு வைத்தியசாலை மாதிரியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சில இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையோ பொய்யோ தெரியாது, ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு வடக்கு கல்முனையில முஸ்லீம் பெண்ணொரால் போனால் டெலிவரி என்றா கூட தெற்குக்கு அனுப்புவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். தெற்குல போய் ஒரு தமிழ் அம்மா ஒரு எமர்ஜென்சி டெலிவரி என்றா கூட வடக்குக்கு அனுப்புவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த விடயங்கள் எனக்கு நான் நேரடியாக பார்க்கல, நான் நேரடியாக செய்யல. ஆனால் கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் வந்து வேலை செய்கிற சந்தர்ப்பத்தில் அல்லது கிழக்கு மாகாணத்தில் கல்முனையில நாங்கள் அரசியல் செய்கிற காலத்தில் இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண வினமாக இருந்தால் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களே, இண்டிகேஷன் இல்லாமல் டிரான்ஸ்ஃபர் பண்ண மட்டும் துளைச்சிருப்பேன் நான். ஆனால் கிழக்கில் இருக்கிற உங்களோட ஆதம்பாவா எம்பியா இருக்கலாம், அப்பதான் பேர் ஞாபகம் வந்தது, ஆதம்பாவா எம்பியா இருக்கலாம் அல்லது எந்த காதம்பாவா எம்பியா இருக்கலாம். இவர்களுக்கு முது எலும்பு இல்லாம, ஒரு விடயத்தின் அடிப்படைகள் தெரியாம, ஒரு விடயத்தை ஆழமாக சிந்திச்சு இப்ப சுகுணனை கூப்பிட்டு கதைச்சிருக்கலாம் இவர்கள் நினைச்சிருந்தால். அல்லது இந்த தமிழ் கூட்டன்று சொல்லிக்கொண்டு ஒரு கொஞ்சம் தமிழ் முஸ்லீம் கூட்டன்று சொல்லிக்கொண்டு ஒரு கொஞ்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிகிறார்கள். நீங்கள் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். ஹக்கீம் சுமந்திரன் கூட்டு, அதாவது வந்து இந்த அரசியல்ல இருந்து தூக்கி எறியப்பட்டாக்கள் கூட்டு. இன்றைக்கு ஹக்கீம் சுமந்திரன் கூட்டை யாருமே கணக்கெடுக்கிறீர்கள். ஆனால் அந்த கூட்டு இந்த வரைக்கும் இந்த விடயம் தொடர்பாக எந்த வசனத்தையும் கதைக்கல. இதுதான் இவங்களுடைய முதுகெலும் இல்லாத அரசியல்வாதிகளுடைய அரசியல் எண்ணங்களும். வடிவாக சிந்திச்சு பாருங்க. முஸ்லிம் மக்கள்கிட்ட நான் இதை கேட்கிறேன், தமிழ் மக்கள்கிட்ட நான் இதை கேட்கிறேன். இந்த ஹக்கீம் சுமந்திரன் கூட்டு நினைச்சிருந்தால் தாங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், இந்த விடயத்தை நேரடியாக போய் கதைச்சு ஆராய்ந்து, நாங்கள் கிழக்குமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை தானே, ஆனால் நேரடியாக கதைச்சு ஆராய்ந்து அதே நேரத்தில் வந்து சுகாதார அமைச்சருடைய இதை கதைச்சு செய்திருக்கலாம். நான் ஒரு கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் கட்டாயம் இந்த விடயத்தை நேரடியாக நின்று சுகுணனுக்கு சுகாதார அமைச்சரிலிருந்து நேரடியாக சர்க்குலர் உண்டைய அல்லது வந்து ஒரு சின்ன ஒரு லெட்டர் ஒன்றை போட்டிருப்பேன், நீங்க அந்த பிள்ளைகளை அங்கே வேலை செய்ய விடுங்கன்ற விடயத்தை நான் அனுப்பியிருப்பேன். அப்படி இல்லையண்டா கூட அந்த 8 பொம்பளை பிள்ளைகளையும் தெற்கு, நீங்க தானே சொல்றீங்க தெற்கு கல்முனை வந்து முஸ்லீம் மக்களுக்கு, வடக்கு கல்முனை தமிழ் மக்களுக்கு, உங்களுக்கு அது பிரச்சனையாக இருந்தால் அந்த பிள்ளைகளை வேற எங்கேயாவது கண்டி போன்ற வைத்தியசாலை அல்லது தெற்கு கல்முனை போன்ற வைத்தியசாலைகள்ல போய் வேலை செய்யறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதியா தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் சிங்கள மக்களையும் எந்த பாரபட்சமுமின்றி நேசிக்கின்ற அரசியல்வாதியாக எனக்கு சொல்லக்கூடியது, இந்த கிழக்கு மாகாணத்திலிருந்தே அந்த ஸ்டூடெண்ட்டை நான் இல்லாம பண்ணுவேன் என்று சொல்லுகின்ற டீச்சர் மாதிரியானவர்களுடைய, நான் சுகுணனை பற்றி தெரியாது, சுகுணன் கேள்விப்பட்ட எனக்கு விளங்கல, அந்த பருப்பு என்ன செய்வார்ன்றது எனக்கு விளங்கல. அந்த காலத்துல மேபி இந்த ஒட்டுக்குழுக்களை கொண்டு டீச்சர் மேல விரட்டி ஆக்களை விரட்டி அடிச்சு குழந்தை பிள்ளைகளை அடிச்சு இந்த பரப்பு வேலைகளை செய்திருக்கலாம். ஆனால் பரப்பு சுகுணனுக்கு இனிமேல் அந்த மாதிரியான வேலைகளை செய்யலாமான்றது கேள்விக்குறி. அவே திங்கக்கிழமை வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்றோம். செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றம் இருக்கிறது. திங்கக்கிழமை அந்த பிள்ளைகளை நாங்கள் வைத்தியசாலைக்கு போய் வேலை செய்ய சொல்லி எதிர்பார்க்கிறோம்.
திங்கட்கிழமை ஒரு பிரச்சனை வரமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் ஒரு ஒரு பம்பல் ஒன்றை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் இந்த மாதிரியான சுகுணன் போன்றவர்களுக்கு வந்து இன்டடிக்ட் பண்ணப்பட்டு, அதாவது வந்து மக்களுக்கிடையே இன நல்லிணக்கத்தை, இப்ப சுகுணனுக்கு அது பிரச்சனையாக இருந்தால் சர்க்குலரை வயலேட் பண்றேன் சுகுணன் அந்த விடயத்தை அவர் வந்து அந்த வைத்தியசாலையின் எம்எஸ் ஆக இருக்கிறார் என்றால் ஆர்டிக்கு ஃபோர்வர்ட் பண்ணியிருக்கலாம், ஆர்டி பிடிக்கு ஃபோர்வர்ட் பண்ணியிருக்கலாம், பிடி அதை டிடிஜி MS1க்கு ஃபோர்வர்ட் பண்ணியிருக்கலாம், அதை போய் டிஜிட்ட போய் செக்ரட்டரிட்ட போய் அதை சுகாதார அமைச்சர்கிட்ட கையில போய் இதை முடிச்சிருக்கலாமே ஒழிய சுகுணன் போன்றவர்கள் தன்னிச்சையாக வைத்தியசாலைக்குள்ள வரவிட மாட்டேன் என்கிறது வந்து முஸ்லிம் மக்கள் வந்து பாதிக்கப்படுகின்ற இன ஒற்றுமை பாதிக்கப்படுகின்ற ஒரு விடயம். இந்த விடயத்தை நாங்கள் ஒருபோதுமே சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. உங்களுடைய ஹக்கீமும் சுமந்திரனும் வேணுமென்றால் இதை கடந்து போகலாம், ஆனால் ராமநாதன் அர்ச்சுனா இந்த விடயத்தை கடந்து போக மாட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களையும் பிரிக்கிற இந்த மாதிரியான கேள்வி தேவையில்லாத வேலைகளை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதியாக பாராளுமன்றத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்க முடியாது. இதற்குரிய விடயங்களை நாங்கள் வார திங்கள் செவ்வாய் புதன்கிழமையில பாராளுமன்றத்தில் பார்க்கலாம். அது வரைக்கும் பருப்பு சோழன் அவர்களுக்கு டைம் இருக்கிறது. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன், அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே எல் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு, ஏக்கம் நெஞ்சில் நிறைய மண்ணை நேசிப்பவன், அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே எல் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே எல் சனமே. பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம், தேச நலன் எனது கடன், தேன் தமிழே எனது திடன், அதனால் மண்ணை நேசிப்பவன், அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே
சனமே என்னுடைய